எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தான். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழர்கள் மீதும், இங்கே ஒன்றுகளில் இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்று நிலவட்டுமா. அல்லாஹுடைய மகத்தான அருளால் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு ஹதீஸ் வகுப்பை நாம் நடத்தி வருகிறோம். இதில் இமாம் நவவி அவர்களின் நபிமொழி தொகுப்பான ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற கிரந்தத்தை நம்ம தொடர்ச்சியாக வாசித்து வருகிறோம். இதுவரை நம்ம 5 தலைப்பு முடிச்சு 6வது தலைப்பில் குர்ஆன் வசனங்களை நம்ம படிச்சிருக்கோம். பாபு தக்குவா, இறையச்சம் என்ற பாடம். இதில் ஒரு 5 ஹதீஸ்களை இந்த அறிஞர் பதிவு செய்திருக்கிறார். முதலாவது செய்தி கணக்குப்படி 69. அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், கீல யா ரசூலல்லாஹி மன் அக்ரமுன் நாஸ். ரசூலுல்லாஹ்ட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுது, மனிதர்களில் மிகவும் கண்ணியத்திற்குரியவர்கள் யார் என்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்படுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால அத்தகாஹும், அவர்களில் மிகவும் இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் தான். யார் அல்லாஹ்வை அஞ்சுறாங்களோ அவங்கள கண்ணியமிக்கவர்கள். இது இஸ்லாமிய பதிலா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் பொதுவாக கேட்குறாங்க, மனிதர்கள் கண்ணியத்துக்குரியவர் யாருன்னா இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் தான். குர்ஆனும் அப்படி சொல்லி, இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காகும், இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதே வசனம் தான். அது அடிப்படை தான் பெருமானார் சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, காலு யா ரசூலல்லாஹ் லைஸ அன்ஹா நஸல்க, இதை பத்தி நாங்க உங்கள்கிட்ட கேட்கல. பதில் சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ், இதை பத்தி நாங்க கேட்கல என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. திரும்ப இதை பத்தி கேட்கலன்னு ரசூலுல்லாஹ் அடுத்த பதில் அவங்க கேட்க விடல, திரும்ப பதில் சொல்றாங்க. இப்படியும் பேசலாம், மனிதர்கள் எப்படி சொன்ன மாதிரி பேசுவாங்கல்ல, கேள்வி கேட்க ஆரம்பிச்சு இதனை கேட்கலான்னு நம்ம சொல்லுவாங்க. அப்படித்தானே இப்படியே ரசூலுல்லாஹ் பேசியிருக்காங்க, மனிதர்கள் இந்த வகையில இருப்பாங்க என்று ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு அமைவு இருக்கிறது. இதை நாங்க கேட்கல உங்கள்கிட்ட அப்படின்னு ஒண்ணு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவோம், அப்போ ஒருவேளை தனி நபரை குறித்து கேட்பாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, கால யூசுஃபு நபி இல்லாஹி இப்னு நபி இல்லாஹி இப்னி நபி இல்லாஹி இப்னி கலீலில்லா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. அப்படின்னா அல்லாஹ்வின் நண்பரான உத்த தோழரான இப்ராஹிம் அவர் ஒரு நபி, அவருடைய மகன் இஸ்ஹாக் ஒரு நபி, அவருடைய மகன் யாக்கூப் ஒரு நபி, அவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறார். மனிதர்கள்ல முந்தைய காலத்திலையும் பிந்தைய காலத்திலையும் சிறந்தவர்கள் யார் என்று ரசூலுல்லாஹ் பட்டியல் போடும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க சிறந்த மனிதர். அக்ரமுன் நாஸ்க்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த விளக்கம் ஏன் அப்படின்னு கேட்டா, அவ தாத்தா 4வது தலைமுறை இப்ராஹிம், அவருடைய பாட்டனார் இசாக்கு, அவருடைய தந்தை யாக்கூபு, யாக்கூபுடைய 4 பேருமே நபி, 4 தலைமுறையா நபியா இருக்காங்க. அப்போ அந்த வகையில சிறப்பு என்கிற மாதிரி சொல்றாங்க. சஹாபாக்கள் திரும்பவும் காரணம் லைஸ அன்ஹாதா நஸலுக, யாரோ சொல்ல இதை பத்தி உங்கள்கிட்ட நாங்க கேட்கலையே. ரசூலுல்லாஹ்ட்ட பதில் சொல்லும் போது இப்படி ஒரு கேள்வியை திரும்ப சொல்றாங்க சஹாபா, இதை பத்தி நாங்க கேட்கல. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால ஃபமன் மஆதினில் அரபி தஸ்அலுனி, என்னிடத்தில் அரபு மக்களினுடைய குடல்கள், மாதனுடைய இந்த சுரங்கம் வைக்கும், அரபு தேசத்துடைய சுரங்கம் அப்படின்னா பரம்பரை பற்றி நீங்க கேட்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு தன்மை இருக்குல்ல, எல்லா ஊர்லயுமே பெரிய குடும்பம், சின்ன குடும்பம், பாரம்பரிய முக்கிய குடும்பம், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் வச்சிருந்தோம் குடும்பத்துக்கு. பெருமானார் சொல்லும் போது குடும்ப பாரம்பரியங்களை ஒருத்தரை தாழ்த்தி ஒருத்தரை வசதி பேசாதீங்க, அது ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய பழக்க வழக்கம். எங்க குடும்பம் சிறந்த குடும்பம், சண்டைக்கு சொல்லி காட்டும். கல்யாண வீட்டுல ஏதாச்சும் என்ன நடந்துச்சுங்களேன், குட்டி சோறு வரலண்டா கொடுத்துடணும், உங்க குடும்பத்தை வந்து எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு சபையில நேரத்தை சொல்லி விட்டுருவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அப்பனா அரபு தேசத்துடைய பரம்பரை சம்பந்தமாக அதை பத்தி கேட்குறீங்களா என்று கேட்குறாங்க. சுரங்கம்னு சொல்லக்காக அந்த சமூகத்தினுடைய பரம்பரை வழக்கை பற்றி சொல்றாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்பவும் பாருங்க ரொம்ப தெளிவான நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அழகான செய்தியை சொல்றாங்க. குடும்ப பாரம்பரியம் சொல்லிட்டு பெரிய சிறப்புன்னு சேர்த்தக்கூடாதுல ஹதீஸ. அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹியாருஹும் ஃபில் ஜாஹிலியத்தி ஹியாருஹும் ஃபில் இஸ்லாம் இதா ஃபக்குஹு என்று சொல்றாங்க. அவர்களில் அறியாமை காலத்தில் சிறந்தவர்களாக இருந்தவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். அறியாமை காலத்திலே நல்ல பழக்க வழக்க உடையவர்களாக பண்பாடு மிக்கவர்களாக இருந்தால் இஸ்லாம் எப்போ இதா ஃபக்குஹு அவர்கள் மார்க்க ஞானம் பெற்றார். வெறுமனே பரம்பரையை கொண்டு வச்சு ஒன்று நிற்க முடியாது தான். பெரிய குடும்பம் தெரு பகுதியில ஷாபி மஹல்லா பகுதியில் பெரிய குடும்பமா இருக்காரு. 3 தலைமுறையா சொத்து பத்து பாரம்பரியமா வச்சிருக்கிறாங்க. மாடு கட்டி ஓட்டினாள், யானை கட்டி வளர்த்தாள், குதிரை கூட்டி வளர்த்தாள்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தனையும் காண ஊருக்குள்ளே பெரும் பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் தலையில போயிட்டாங்க. ஒன்றுமில்லாதவர்களும் பெரும் செல்வந்தர்கள் செல்வம் வழங்கப்பட்டிருக்கிறாங்க. தலையில நடக்கும். குடும்ப பாரம்பரியம் என்று சொல்லி அதுல ஒரு சிறப்பு இருக்கலாம், அதனால தப்பு கிடையாது. அது போய் மறுமையில பயனளிக்க மாட்டோம், பயனளிக்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜாகிலியாவில் சிறந்தவர்கள் இஸ்லாத்திலும் சிறந்தவர்கள் எப்போம்னா மார்க்க அறிவு பெற்றார். மார்க்க ஞானம். ஃபிக்கு என்றால் சட்டம், மார்க்க சட்டத்தை தெரியும். மார்க்க ஃபிக்கு தான் ஃபக்குஹு என்று சொன்னாங்க. திருமண சட்டங்கள், மகப்பேருடைய சட்டம், பெண்களுக்கான சட்டங்கள், தொழுகை சட்டங்கள், நோன்பின் சட்டங்கள், ஹஜ்ஜுடைய சட்டங்கள், ஃபராயில் சட்டங்கள், மார்க்க அடிப்படையில் வாரிசுரிமை சட்டங்கள், சட்டங்கள் இருக்க அந்த இஸ்லாமிய சட்டங்கள், இதை தெரிஞ்சுக்கிட்டா சிறந்தவங்க. சும்மா முஸ்லிம்களாக இருக்கிறதுல சிறப்பு இல்லைன்ட்டாங்க. எது செய்தியை சொல்ல வராங்க? சிறப்பு இல்லைன்னா மார்க்க ஞானத்துலதான் சிறப்பு. சும்மா நாங்க முஸ்லீமா இருக்கிறோம், பரம்பரையா இருக்கிறோம், அது சிறப்பு இல்லை. இப்ப உமர் சிறப்பான ஆள், ஜாகிலியால பெரு தலைவரா இருந்தார். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு சிறந்த ஆள், இதா ஃபக்குஹு மார்க்க ஞானம் பெற்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சையதுல் குத்ரி வர்றாரு, சலாம் சொல்றாரு. அபூ மூஸா அல்-அஷ்அரி வர்றாரு, சலாம் சொல்றாரு. சலாம் சொன்னா ஒரு தடவை சொல்றாரு, 2 தடவை சொல்றாரு, 3 தடவை சொல்றாரு. சொன்னா பதில காணும். அவன் ஏதோ அலுவலில் இருக்காரு, வேலையில இருக்கிறார், போயிட்டாரு. ஆனா ஏதோ கூட்ட மாதிரி அவருக்கு ஞாபகம் இருக்கு, பிளிங்கா இருக்குது அவருக்கு மனசுல, கொஞ்சம் மூடலா இருக்கு. யாரும் கூப்பிட்டாங்களா, சலாம் சொன்னாங்களா, பதில் சொல்லணுங்கிற அந்த உணர்வு இல்லை. நாம இந்த மாதிரி அபூ மூஸா அல்-அஷ்அரி வந்தாரு, சலாம் சொன்னாரு, நீங்க ஒன்றும் பதில் சொல்லலாம், போயிட்டாரு. ஆளை கூப்பிட்டு வாங்க. அது எப்படி போகலாம், இவருக்கு சட்டம் தெரியல, யாருக்கு உமர் அலிக்கு. அவரை கூப்பிட்டு வராங்க. என்ன இப்படி நீங்க புறக்கணிச்சு போட்டீங்களா, ஜனாதிபதியா? நான் புறக்கணிக்கலையே. சலாம் சொல்ல சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒருக்கா சொல்லுங்க, பதில் வருதான்னு பாருங்க. 2 தடவை சொல்லுங்க, பதில் வருதான்னு பாருங்க. 3ஆவது தடவை சொல்லுங்க, பதில் வரணும்னு போய்கிட்டு எட்டி பார்க்க கூடாதுல்ல. ஆள் இருக்காங்களா இல்லையா, கண்ணை வச்சு உசுலா சொல்றாங்க, எட்டி பார்க்க தப்பு. சலாம் சொல்லிட்டு அனுமதி கேளுங்க, பதில் வரலையா 3 தடவை சொல்லுங்க, 3ஆவது தடவை இடத்த காலி பண்ணுங்க. அதான் நாகரிகம். இது உசுலா சொல்லிட்டு இந்த சட்டம் தானே. இதுக்கு ஆதாரம் வேணும். இருக்கிறது சின்ன வயசு ஒரு ஆளை கூட்டு போய் சலாக்கிய இந்த இதுக்கு ஆதாரம். ஆமா, ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்டிருக்கிறதுதான் சட்டம். அவர் சொல்றாரு, நான் சில நேரங்களில் வியாபாரத்தில் ஈடுபட்டுட்டேன், அதனால சட்டம் கிடைக்கல, அது வருத்தப்படுறாரு. தொடையில இப்படி தட்டி உமர் என்ன செய்யறாரு, வியாபாரம் இன்னைக்கு கெடுத்துருச்சு பத்தி அந்த மார்க்க அறிவை தடுத்துருச்சு, அது கிடைக்காம, இவ்வளவு முக்கியமான சலாமுடைய சட்டமே தெரியலையே என்று அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. உமர் பெரிய தலைவர், இந்த ஞானம் எனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறாரு, அதனால தலைவர். உங்களுக்கு அதனாலதான் உமர் என்ன செய்வார்னா, பக்கத்து வீட்டு ஒரு ஆளை பிடிச்சி நம்ம 2 ஒரே இடத்துல வேலைக்கு போய் கேட்போம். முதலாளி ஒத்துக்கிட்டாம்டா, நீ ஒரு நாளைக்கு ரசூலுல்லாஹ்ட்ட தங்கு, நான் ஒரு நாளைக்கு வேலைக்கு போவேன், 400 ரூபாய் சம்பளம். உதாரணம், அந்த 400 ரூபாய் இல்லை ஹதீஸ்ல, உனக்கு 200 ரூபாய், எனக்கு 200. திரும்ப நான் ரசூலுல்லாஹ்ட்ட 2ஆவது நாள் இருந்துக்குவேன், எனக்கு போனா நீ கடைக்கு போகணும். 400 ரூபாய் வாங்கி உனக்கு 200 ரூபாய், எனக்கு 200 ரூபாய் உதாரணத்துக்கு சொல்றேன், ஹதீஸ்ல இல்லை. அப்போ இந்த மாதிரி சம்பளத்தை பாதி பாதி டிவைட் பண்ணிக்குவோம், பாதி பாதி போட்டுக்கிறோம், ஷேர் போட்டுக்கிறோம். படிப்புலையும் பாதி பாதி. நீ ரசூலுல்லாஹ்ட்ட தங்குற அன்னைக்கு என்னெல்லாம் ரசூலுல்லாஹ் சுபூல இருந்து இஷா வரைக்கும் சொன்னாங்க, அம்புடி செய்தி வகி, சமூக சிந்தனை எல்லாத்தையும் சொல்லுவேன். இஷா முடிச்ச போறேன், நான் டூட்டி முடிச்சுட்டு வருவேன். நான் சம்பளத்தை கொண்டு 200 ரூபாய் ஒன்று தருவேன். நான் போற அன்னைக்கு சுபூல இருந்து இஷா வரைக்கும் என்ன இருக்கு, அதெல்லாம் நான் ஒன்று சொல்லுவேன். நீ ஓன் சம்பளத்தை பாதி எனக்கு தரணும், ஓகேயா, டீலிங் என்று அவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை போட்டு 2 பேரும் போய் ஒரு இடத்துல வேலை கேட்டிருக்காங்க பாருங்க. அந்த ஓனர் ஒத்துக்கிட்டாரு பாருங்க. இப்படி சமூகமா இருக்கு. மார்க்க அறிவுக்காக வாழ்நாளில் பாதிய குடும்பத்துக்காக பாதி நாள், ஒரு நாள் அல்லாஹ்வுக்கு வேண்டி பாதி நாள். தாவூத் நோன்பு ஒரு நாள், சாதாரண நாள் ஒரு நாள், இஃப்தார் ஒரு நாள். அத மாதிரி மார்க்க அறிவுக்காக நேரத்தை ஒதுக்கணும். அவங்க சிறந்த தலைவர், அதனால 2ஆவது கலீஃபா. அப்போ ஜாஹிலியாவுல சிறந்தவர்கள்
இஸ்லாத்திலையும் சிறந்தவர்கள் எப்பன்னு கேட்டா மார்க்க அறிவு பெற்றால் தான். சும்மா முஸ்லீம் ஆயிட்டா நாங்க அப்படின்னு பேரளவுக்கு முஸ்லீமா இருக்கனால எந்த பிறத்தலும் இல்லை, அதுல பெருமையில இல்லை. அறிவு, மார்க்க அறிவு, சமூக மார்க்க அறிவு இருந்தா தான் அது சிறப்பான அம்சமாகும். இதைத்தான் ரசூலா சொல்றாங்க. அப்ப மேல சொல்லு நம்ம மார்க்க சட்டம் தெரிஞ்ச என்ன ஆகும்? அவர் இறையச்சி மிக்கவர் தானே இருப்பார், சட்டத்தை மீறுவாரா? அப்ப முதல்ல சொன்னதுக்கு திரும்ப ரெண்டாவது கொண்டு வந்து விட்டாங்க. வேற ரூட்ல வர்ற மாதிரி இருந்துச்சு பதில். முதல்ல அவர்கள் இறையச்சம் மிக்கவர்களே சிறந்தவர்கள் எப்படின்னா அப்படின்னு சொன்னதுக்கு வரிசையா பதில சொல்லி கடைசியில எங்க சொல்றாங்க, மார்க்க சட்டத்தை தெரிஞ்சா சிறந்தவர் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப இது இறையச்சத்தை தான் பெருமாள் இந்த செய்தியில என்ன டாபிக்லயே அந்த ஹதீஸை கொண்டு வராங்கன்னா, முதல் சிறந்தவர் யார் என்று கேட்கும்போது சிலர் சொன்னாங்க இறையச்சம் மிக்கவர் தான் என்ற ஒரு வாசகத்துக்காக இந்த செய்தியை இமாம் நவவி அவர்கள் முதல் வாசகம் அது பதிவு செய்யப்படுறதுனால இந்த ஹதீஸை முதலாவது கொண்டு வரார். இறையச்சத்தை விட ஒரு சிறந்த ஒரு பாக்கியம், ஒரு அருள் ஒரு அடியானுக்கு இல்லை. அது ரொம்ப முக்கியமான ஒரு நற்குணம் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லுது. அதே மாதிரி 70வது செய்தி, நபி சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதிரத்துன். இந்த உலக வாழ்க்கை என்பது இனிமையானது. ஹுல்வா, ஹல்வான்னு சொல்றோம்ல, ஹுல்வா, ஹுல்வத்துனா இனிப்பானது, இனிமையானது. ஹதிரத்துன்னா செழிப்பானது, பசுமையானது. பச்சை பொருட்கள் பூண்டுகள்லாம் இருக்குல்ல, நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு, தாவரங்களை பார்க்கணும். அப்ப ஹதிரத்துன் பசுமையானது இந்த உலகம், செழிப்பானது. இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா ஃபயன்துரு கைஃப தஅமலூன். இந்த பூமியிலே அல்லாஹ் உங்களை பிரதிநிதிகளாக, நிர்வாகிகளாக, ஆட்சியாளர்களாக ஆக்கியிருக்கிறான். உங்களுக்கு என்ன பொறுப்போ அதை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். எதுக்கு? நீங்க எப்படி அமல் செய்கிறீர்கள் என்பதை உற்று நோக்குவதற்காக. அல்லாஹ் உங்களை பார்க்கிறான், கண்காணிக்கிறான். உங்களை இந்த பூமியில பிரதிநிதிகளாக ஆக்கி அதை உங்களுடைய செயலை அல்லாஹ் பார்க்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்போ பூமி, இந்த உலக வாழ்க்கையே இனிமையானது, செழிப்பானது. உங்களை பிரதிநிதி ஆக்கி இருக்கிறான், எப்படி செயல்படுறீங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபத்தகு துன்யா வத்தகு நிசா. நீங்கள் எனவே இந்த உலக விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், பெண்கள் விஷயத்திலையும் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். பெண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள், உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன்? இன்ன அவ்வள ஃபித்னத்தி பனி இஸ்ராயில் காலத்து ஃபில் நிசா. இஸ்ரவேல் சமுதாயத்தில் முதல் சோதனை பெண்கள் விஷயத்தில் தான் இருந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இது முக்கியமான ரெண்டு செய்தி. ஃபத்தகு துன்யா வத்தகு நிசா தனி தலைப்பா பேசலாம். சரிண்ணா, கடந்த வாரம் ஜும்மால கூட அதான் பேசியிருக்கோம். ஏன் எப்ஸ்டீன் ஃபைல பாருங்க, பெண்களை சிகரெட்டை விட, சிகரெட்டின் புகையை விட மோசமா, சாம்பலை விட மோசமா இருக்காங்க. இதுதானே? அது நிறைய ஏயும் வருது, ஆனால் அது ஃபைல் உண்மைதான். அவங்க போய் விசாரம் பண்ணிட்டாங்க. மோடி அவர்களுடைய படங்கள் கூட வெளியிடப்படுறது, சவுதி அரேபியாவுடைய முகமது சல்மான் படம் வெளியிடப்படுது. சல்மான் படம் அசிங்கம் வெளியிடப்படாட்டாலும் வெளியிடப்படுதுல. கத்தர் மன்னர் வெளியிடப்படுறாரு, துபை மன்னருடைய போட்டோ நேரத்து வெளியிடப்பட்டிருக்குது. இப்படி உலகத் தலைவர்கள் அதுல நல்லது இருக்கு, பொய் இருக்கு. என்னன்னா இவங்களுடைய நிலை என்ன, அவங்களுடைய ஆன்மீகம் எதை சொல்லிக் கொடுக்கும்? இந்த ஆன்மீகமும் பெண்களை பிள்ளைகளை இப்படி கொடுமைப்படுதுன்னு சொல்லிச்சா? இல்லை. ஆனா இவங்க நிலை என்ன? இப்ப பெண்கள் விஷயத்தில் இஸ்ரவேல் சமுதாயம் நாசமா போன காரணம். இவங்க இன்னைக்கு இருக்கிறவனும் அவன் தன்னை இஸ்ரவேல் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். வெப்சைட்ல இருந்து 50 பேரும் நாங்க இஸ்ரவேல் கூட்டம் அப்படிங்கிறான். உங்க சமுதாயத்தினப்ப அந்த பிரச்சனை வந்துச்சு, இன்னும் திரும்ப வார்டு இல்லையே. அப்படித்தானே? இஸ்லாமுக்கு முந்தைய காலத்துல இந்த குழப்பம் இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் திரும்ப வார்டு இல்லை. செய்திகளை கேள்விப்படப்பட சில செய்திகள் வர வர நம்மளுடைய மனங்களை ஆட்டுப்படுத்த முடியாத செய்கிறார்கள். அது போன்ற செய்திகளை பரப்பாதீங்க. ரெண்டு விஷயத்தை அஞ்சு சொல்றாங்க. இன்னைக்கு உலகத் தலைவர்கள்லாம் என்னத்தனால தனிமையில செஞ்சுட்டாங்க, ஆனா உலகத்துக்கு பயப்படுறானா இல்லையா? நான் போட்டா வெளியே வந்த உடனே அதான் வந்துச்சே, இப்படி ஆயிடுச்சே, அப்படி ஆயிடுச்சேன்னு அடிக்கலாம் இல்லையா? என்ன காரணம்? உலகத்து வெட்க உணர்வு. மனிதர்கள் 90% எப்படி இருப்பாங்கன்னா வெட்கத்துலதான் தப்பு செய்யாம இருக்கும். வாய்ப்பு கிடைச்சி, சான்ஸ் கிடைச்சி, ரகசியங்களும் அழிக்க முடியும்னா எல்லாத்தையும் செஞ்சிடும். இறைவனுக்கு அஞ்சணும், தனிவனும் அஞ்சணும். மனித இயல்பு என்ன? உலகத்தை அஞ்சுவதுதான், பழிச்சொல்லை அஞ்சுவது. மார்க்கம் அதை சொல்லுது. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? நான் இஹ்லாஸ்ல கரெக்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையில் எப்படினாலும் நடக்கணும், இந்த ஹதீஸ் தப்புங்குது. அதை உலகத்துக்காக ஒரு மனிதன் நல்லா நடக்கும். ஏன்னா பெருமானார் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய சக்கராத்துல
அவனுடைய உயிரை அல்லாவிடத்துல கொண்டு போகும்போது பேர் வைப்பாங்களாம். பேரு மலக்குமார்கள் பேர் வச்சிருவாங்க. நம்ம மட்டும் தான் பட்ட பேர் வைப்போமா? மலக்குமார்கள் பட்ட பேர் சொல்லி கும்பிடுவாங்கன்னு வரும். தீவடி தனிய அப்படி சொல்றோம்ல, அது குடியார பெயர், உச்சாரம் பண்ண திருட அப்படி யார் பேர் சொல்லுவா? நம்ம சொல்லுவாங்க, மலக்குமார்கள் சொல்லுவாங்க. நம்ம என்ன கேரக்டர் வெளியே கூட தெரியும். நான் திருடனா இல்லையான்னு உங்களுக்கு கூட தெரியாம இருக்கலாம். ஆனா யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? மலக்குமாருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அல்லாவுடைய ஃபைல் இருக்கும்ல. மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், கெட்ட அடியானா இருந்தா துர்நாற்றம் அடிக்கும். அவருடைய அந்த உயிர் மட்டும் உடல்களை தான் கிடக்கும், உயிரை துர்நாற்றம் அடிக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. மலக்குமார்கள் அவருடைய கெட்ட செயலை சொல்லி பேரை சொல்லுவாங்க. அதே நல்லடியாரா இருந்தா மணக்கும். யாருடைய மைதிப்பா, இன்னாருடைய மகன் இன்னார் பேர் சொல்ல, மகன் பாப்பா பேரை சொல்லி மகன் பேரை சொல்லி இன்ன மையத்து, முசல்லி தொழுகையாளி, சாயில் நோன்பாளி, ஹஜ்ஜி செய்யக்கூடியவர் என்று அவங்க நம்முடைய சிபத்துக்களை எல்லாம் சொல்லுவாங்க. சுன்னத்து நபியில பேணக்கூடியவர்னா அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. இப்படி பேர் வைத்து வழக்குமார்கள் சிபத்துக்களை கொண்டு நல்லடியார்களா இருந்தால் நல்ல பேர்களை சொல்றாங்க, கெட்டடியாரா இருந்தாலும் கெட்ட பேர்களை சொல்றாங்கன்னா, அப்போ உலகத்துல மனிதனும் சொல்றான், மனிதர்கள் சொல்லக்கூடிய பேர்களை மலக்குமார்கள் சொல்கிறாங்க. மையத்தூட்டில இருந்து பேசுவான், எல்லாம் சரியா பொண்டாட்டியை காப்பாத்தல அதுங்களா, எல்லாம் சரிதான், பொண்டாட்டி ஒழுங்கா கொடுக்கலையா, சோறு கொடுக்கலையா அப்படிமா மாதிரிங்களா. இது எப்படி அல்லா மையத்தூட்டில அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. ஆனா மனுஷன் சொல்லிடுவான். மலக்குமார்களும் சொல்கிறார்கள், ஹதீஸ்ல பாக்குறோம். மக்கள் பேசிக்கொள்வதே மலக்குமார்களும் சில நேரங்கள் பேசுகிறார்கள். அப்படின்னா துன்யாவையும் நம்ம கவனிக்க வேண்டும். துன்யாவுடைய பழிச்சொல்லையும் ஒரு மனிதன் அஞ்ச வேண்டும். எதனாலும் எங்கனாலும் என்னத்தினாலும் செஞ்சிட முடியாது. பொண்டாட்டியே கூட்டு போகணும், வீட்டுக்குள்ள நின்று டான்ஸ் ஆடலாம், போகலாம், கையை பிடிச்சி ஆடிக்கலாம், வந்துக்கலாம். தெருவில் போகும்போது பொண்டாட்டி கையை போட்டுக்க இழுத்துக்க கிடக்க முடியுமா? ஏன் பொண்டாட்டி தான் தெருவுக்குள்ள நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு போக முடியுமா? ஏன் செய்ய மாட்டேங்க, செய்ய வேண்டியதுல இஸ்லாத்துல இல்ல, அது செய்ய முடியாது. ஏன்? பத்தக்கு துன்யா, உலகத்தை அஞ்சுகிறது போகணும். கதி செய்தி உலகத்தை அஞ்சிடும். உலகத்தை அஞ்சுறது நாகரிகம், வெக்கம். பெருமானா சொல்றாங்க, உனக்கு வெக்கம் இல்லைன்னா என்னத்தன ஃபஃபால் மாஷியத்தை எப்படி சொல்றாங்க? வெல்லம் தஸ்தகி ஃபஃபால் மாஷியம். வெக்கத்தை விட்டுட்டோன்னா என்னென்னாலும் செஞ்சு தொழலாம், நினைச்செல்லாம் ஜெயிப்பா. வெக்க உணவு அப்ப ஒரு துன்யா. இப்போ உலகத்தை அஞ்சுங்கள், உலகத்தை அஞ்சணும். ஒரு தலைவன் என்றால் உலகத்தை அஞ்சணும். ஸோ எதனாலும் செஞ்சிடக்கூடாது, எதனாலும் பேசிடக்கூடாது, வாய்க்கொண்டெல்லாம் பேசக்கூடாது, வடக்கூடாது. அது எல்லாருக்கும் போடணும். பேச்சில், நடைமுறையில், ஒழுக்கத்தில், ட்ரெஸ்ஸில், எல்லா ட்ரெஸ்ஸையும் போட முடியுமா? நைட்டி உடுத்துக்கு தெருல நடக்க முடியுமா? ஆண்கள் உலகத்துக்கு அஞ்சுகளை பார்ப்போம், உலகத்துக்கு அஞ்சாம ஆண்களை பார்ப்போம். ஆணுக்குன்னு ஒரு முறை இருக்கு, பெண்ணுக்குன்னு ஒரு முறை இருக்கு, அந்த ஒன்று இருக்கு, வெளிப்படைகள் இருக்கு. உலகத்தையும் அஞ்ச வேண்டும். இந்த மனித குலம் அப்படித்தான் இயங்குகிறது. எதனால் சொல்லினா, எதனால் பேசினா, இன்னைக்கு தீமைகளை இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வேலை என்ன ஆகுதா, இது மாதிரி பரப்பிடாதீங்க. அந்த போட்டோ எடுத்து திரும்ப பரப்பாது. என்ன ஆகுதா, பரப்ப சைக்காலஜிக்கலா தீமைகளை சாதாரணமாயிடும். அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, ஒரு தனி மனிதனுடைய குறைகளை 4 சாட்சி இல்லாம வெளியே சொல்லக்கூடாது. 3 சாட்சி தான் இருக்குன்னா தப்பு நடக்கலன்னு கண்ணை பதிக்கிட்டு காதை பதிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இஸ்லாமிய ஆட்சி இருந்தாலும் அதான் சட்டம். தானால அப்ரூவ் வரானா தண்டனை கொடுக்கலாம், குற்றவியல் தண்டனை. எல்லாமே நியதிகளோடு இருக்குது. இஸ்லாமிய குற்றவியல் தண்டனை ஹுதூது கூட எப்படி இருக்குது, ஹத்து கூட சும்மா நிறைவேற்ற முடியாது, எல்லைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஒத்தக்கு துன்யா பரப்ப முடியுமா? ஒருத்தர் விசாரம் பண்ணிட்டாங்க ஃபேஸ்புக்கில், அந்த தலைவர் அப்படி செஞ்சுட்டாரு, டபுள் டோரு அந்த செஞ்சுட்டாரு, இந்த பழத்தை நறுக்கி கொடுத்தாரு, அது இன்னும்லாம் அந்த நாட்டுக்கு. அப்போ எல்லாத்தையும் நம்ம விசாட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, கண்டமானிக்கு தனி மனிதர்களுடைய பாவங்களை கிழித்து கடைச்சரக்காக பஜார்ல விற்கிற மாதிரி வித்துடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான கவனமா இருக்கணும். அதே நிலை நமக்கு வருகிற போதுதான் அது தெரியும். அதனால அவதூறே பரவிச்சு வச்சுக்கணும். நம்ம தப்பே செய்யல, பரவனா தானே. அசிங்கமான ஒரு செய்தி நம்ம மீது பரவுவது என்றால் அல்ல நாடிட்டா சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அதனால துன்யாவை அஞ்சு கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியமான. ஏன் தெரியுமா? அது நமக்கும் நடந்து விடும் என்பதை என்ன செய்யணும், கவனத்தில் வைக்கணும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்களை அஞ்சு கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்தை நடுநிலை பண்ணுங்க, பெண்கள் விஷயத்தை அஞ்சு கொள்ளுங்கள், அடிமை கிடையாது, பெண்கள் போகப்போல் இல்லை என்பது. பெண்களை காக்க வேண்டிய பொறுப்பு ஆண்கள் சமூகத்துக்கு தான் என்பதை இஸ்லாம். பெண்கள் சமூகம் நிறைய உபதேசத்தை நமக்கு பண்ணுது. அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், நடுநிலை பெண்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
இங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்கேயும் இறையச்சத்தை தான் போதிக்கிறாங்க. எல்லா விஷயத்திலையும் பெண்களை அல்லாவுக்காக நீங்கள் பெண்கள் விஷயத்தில் சரியாக நடங்க, அல்லாஹ் மறுமையை விசாரிப்பாங்க. உலகத்தின் விஷயத்தில் நீங்கள் எப்படி நடந்தீர்கள் என்று அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ் விசாரிக்க போறாங்கிறத இறையச்சம். அதுக்காக நான் எப்படி நடக்கிறேங்கிறது, நான் வாழ்க்கையை அமைக்கிறத இறையச்சம். அதைத்தான் ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க. இந்த உலகம் உங்களை எதை நோக்கினாலும் இழுக்கும், ஆட்சி அதிகாரத்தை கூட அல்லாஹ் தருவான், ஒழுங்கா நடங்க என்ன. இந்த இந்த ஹதீஸ் கூட முதல் துண்டு ஆட்சி அதிகாரம் வைக்கலாம். அல்லாஹ் உங்களை இந்த பூமியில ஆட்சி அதிகாரிகளாக நியமித்திருக்கிறான். எனவே துன்யாவையில் பெண்களை வஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த தலைவர்களுக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்த அந்த எப்ஸ்டீன் பையில பார்த்தா என்ன சொல்லுவாங்களோ அதை மாதிரியே இருக்கு இந்த உபதேசம். ஆட்சி அதிகாரிகளை ஆக்கியிருக்காங்க, உங்களுக்கு நடக்கிறதுக்கு இல்லை, மக்கள் நலன் வேணும், பெண்கள் பாதுகாப்பு வேணும். பெருமானார் சொன்னாங்க, ஹந்திரமௌத்துல இருந்து சன்னா வரைக்கும் ஆட்டுக்காக ஓநாயின் மீது அஞ்சுவதை தவிர அல்லாஹ்வை தவிர யாருக்கும் ஒரு பெண் அஞ்சாமல் பயணம் செய்வாள், தன்னந்தனியாக ஹஜ்ஜி செய்வாள், புத்தகத்தில் பயணம் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்னா எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கியிருக்காங்க சொல்லலாம் அப்படின்னு பார்க்கணும். வெறும் சட்டங்களை கொண்டு மாத்திரம் ஒரு நாட்டை செய்ய சீர்திருத்தம் செய்ய இயலாது. என்ன சட்டம் போட்டாலும் மனுஷன் அதை மீறக்கூடியவனாக தான் இருக்கும். இறையச்சம் தான் ஒரு சமூகத்துக்கு முதல் கவசம், கார்மானம், பாதுகாப்பு. அதை தான் ஒரு சமூகத்தில் உருவாக்கணும். அறத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் இறையச்சம். அப்படிப்பட்ட அறத்தை பேணி நடக்கின்ற நல்ல மக்களாக, இறையச்சமுடைய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி.